கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு ஊர் கெட்ட நிலையில் இருந்தால், மார்க்க விஷயத்தில் தவறான நிலையில் இருந்தால் நாம் என்ன செய்வோம் என்பதை அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் சொல்கிற போது, பலம்மா நசூ மா ذுக்கிரு பிஹி, ஊர் மக்களுக்கு சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களை அவர்கள் மறந்து போனால், ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்ல ஷை, எல்லாவற்றின் வாசலையும் நாம் திறப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم وفرقان مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال إذن يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إذن يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த ஈகை திருநாளில் நாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினத்தில் மக்களுக்கு அறிவுரை செய்வார்கள் என்கிற அடிப்படையில் இந்த சுன்னா காலங்களாக எங்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது. அன்பின் சகோதரர்களே, இந்த பெருநாள் தினத்தை அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தினான் என்றால், வலி துக்கப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும், அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தில் இறக்கி உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக, அல்லாஹ்வை தக்பீர் செய்வதற்காக அல்லாஹு தஆலா இந்த தினத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. நாம் இந்த ரமலான் மாதத்தின் 30 நாட்கள் நோன்பு பிடித்ததற்கான நோக்கம் எங்களிடத்தில் இறையச்சம் ஏற்பட வேண்டும் என்றும் குர்ஆன் சொல்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதை நாம் ரமலான் பூராக பயான்களிலே கேட்டு வந்திருக்கிறோம். இறையச்சம் உள்ள ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதுதான் நோம்பினுடைய நோக்கம் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். குர்ஆனோடு தொடர்புபட்ட ஒரு உம்மத்து, ஒரு மனித இனம் உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த மாதத்துக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்ததற்கான காரணம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த மாதத்தின் ஒரு இரவில் முதல் வானத்துக்கு அல் குர்ஆனை இறக்கினான். அந்த அல் குர்ஆனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட முதலாவது 5 வசனங்களில் அல்லாஹு தஆலா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்கள் இறைவன் பெயர் கூறி ஓதுங்கள் என்று ஆரம்பித்து எழுத்தின் முக்கியத்துவத்தையும் வாசிப்பின் முக்கியத்துவத்தையும் அந்த 5 வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி சொன்னால், அன்று இருந்த அந்த சமுதாயம் வகுந்தும் அலா ஹுஃபரத்தின் மினன் நார், நரகின் விளிம்பில் இருந்தீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான நிலையில் இருந்தார்கள். அவர்களை அந்த நிலையிலிருந்து மீட்பதற்காக அல்லாஹ் செய்த ஏற்பாடு கல்வியும் ஆன்மீகமும் சேர்ந்த ஒரு வழிகாட்டல். நீங்கள் ஓதுங்கள் என்று மட்டும் அல்லாஹு தஆலா சொல்லவில்லை, அல்லாஹ்வின் பெயர் கூறி ஓதுங்கள் என்று சொல்கிறார். மனித இனத்துக்கு கல்வி தேவை. ஆனால் ஆன்மீகம் இல்லாத கல்வி இருந்தால் இதயத்தில் ஈரம் இல்லாத இரும்பு மனிதர்கள் உருவாகுவார்கள். கல்வி இல்லாத ஆன்மீக மார்க்க அறிவு ஒன்று பெயரில் இருந்தார்கள் என்று சொன்னால் மூட நம்பிக்கை உள்ள ஒரு சமுதாயம் உருவாகும். இந்த அடிப்படையில் ஒரு சமுதாயம் சரியாக உருவாக வேண்டும் என்றால் அறிவு இருக்க வேண்டும். அந்த அறிவு மார்க்கத்தோடு தொடர்புபட்டதாக, ஆன்மீகத்தோடு தொடர்புபட்டதாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை எங்களுக்கு குர்ஆன் சொல்கிறது. இந்த முன்னுரையை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஊரின் பெரும்பாலான மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நாளாக பெருநாள் தினம் அமைந்திருக்கிற காரணத்தினால், ஒரு ஊர் எப்போது சிறப்பு பெறும், ஒரு ஊர் எப்போது அழிவு பெறும் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. அந்த தகவலை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அன்புக்குள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு ஊர் சிறப்பு பெற வேண்டும் என்றால்,
ஒரு ஊர் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஒரு ஊர் மக்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தக்வாவோடு இருப்பார்கள் என்றால், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ், ஒரு ஊர் மக்கள் ஈமான் கொண்டு தக்வாவோடு இருப்பார்கள் என்று சொன்னால், லஃபதஹ்னா அலைஹிம் பக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியின் பரக்கத்துக்களை அவர்களுக்காக நாங்கள் திறந்து விடுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இதற்கு நிபந்தனை என்ன? ஊர் மக்கள் எல்லோரும் ஈமானில் உறுதி உள்ளவர்களாகவும் இறையச்சத்தில் நல்லவர்களாகவும் இருந்தால் அந்த ஊருக்கு வானத்தின் பூமியின் பரக்கத்துகள் திறக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு ஊரை அல்லாஹ் அழிக்க நாடினால் என்ன செய்வான் என்றும் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அரதுனா நுஹ்லிக கரியத்தன், ஒரு ஊரை நாம் அழிக்க நாடினால் அமர்னா முத்ரஃபீஹா, அந்த ஊரில், இந்த வசனத்துக்கு அறிஞர்கள் சில விளக்கங்கள் சொல்வார்கள், அந்த ஊரில் வசதியானவர்களை நாம் அதிகரிக்க செய்வோம், செல்வமுடையவர்களை நாம் அதிகரிக்க செய்வோம். அந்த செல்வமுடையவர்கள் அந்த ஊரில் தப்பு தவறுகளை செய்வார்கள், அதன் பிறகு அந்த ஊரை நாம் அழிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஊருக்கு செல்வ வளம் அதிகரித்து மக்கள் வளம் அதிகரித்து அந்த ஊரில் மார்க்கத்துக்கு முரணான செய்திகள் நடக்குமாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய அழிவின் அடையாளமாக அந்த ஊரை பார்க்க வேண்டியிருக்கும். இந்த வசனத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன என்று கேட்டால், ஒரு ஊரை நாம் அழிக்க நாடினால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கெட்டவர்களை அந்த ஊரை வழிநடத்துவர்களாக நாங்கள் ஆக்குவோம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய மோசமானவர்கள் தான் அந்த ஊரின் விஷயங்களை தீர்மானிக்கிறவங்களா மாறுவாங்க, மக்களை வழிநடத்துறவங்களா மாறுவாங்க. அப்போது அவங்க தவறின் பக்கம் மக்களை வழிநடத்துவார்கள். அந்த ஊரை நாம் அழித்து விடுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு ஊர் கெட்ட நிலையில் இருந்தால், மார்க்க விஷயத்தில் தவறான நிலையில் இருந்தால் நாம் என்ன செய்வோம் என்பதை அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் சொல்கிற போது, பலம்மா நசூ மா ذுக்கிரு பிஹி, ஊர் மக்களுக்கு சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களை அவர்கள் மறந்து போனால், ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்ல ஷை, எல்லாவற்றின் வாசலையும் நாம் திறப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். நல்ல ஊராக இருந்தால் வானம் பூமியின் பரக்கத்தின் வாசலை திறப்போம் என்று குர்ஆன் சொல்கிறது. மோசமானவர்கள் அதிகமாக இருந்தால் எல்லாவற்றின் வாசலையும் திறப்போம். அவங்களுக்கு செல்வமும் வரும், செல்வத்தில் ஃபித்னாவும் இருக்கும், வசதியும் இருக்கும், அதிலே குழப்பமும் உண்டாகும். இறுதியில் அவர்கள் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிற நேரத்தில் அவர்களே உணராத விதத்தில் அவர்களை நாம் பிடிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் ஒரு ஊர் நல்ல முறையில் இருக்க வேண்டுமாக இருந்தால் தக்வா உள்ள ஒரு சமூகம் உருவாக வேண்டும். ஒரு ஊரில் தக்வா உள்ள சமுதாயம் உருவாகிறதாக இருந்தால், ஒரு கிராமத்துக்கு 2 விழிகளாக இருப்பது பள்ளியும் பாடசாலையும். பள்ளி சரியாக இருந்து பாடசாலை சரியாக வராத பட்சத்தில் ஊரில் சீர்திருத்தத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. இதில் எல்லா மக்களுக்கும் ஒரு தெளிவு தேவை. நாம் இது பெருநாள் தினம், இங்க ஒரு 2000 அல்லது ஒரு 3000 3500 பேர் நாம் சேர்ந்திருக்கலாம். இது வருஷத்துக்கு 2 முறை இப்படி நாம் சேர்கிறோம். ஆனால் சாதாரணமாக ஒரு ஊரினுடைய பாடசாலை எடுத்துக்கொண்டால், எங்களுடைய பாடசாலை எடுத்துக்கொண்டால், ஒரு கிழமைக்கு 5 தரம் 2000 மாணவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். அப்ப இந்த ஊரில் நாங்கள் வருஷத்துக்கு 2 தரம் ஒன்று சேரக்கூடிய மாதிரி ஒரு கிரவுண்ட் உண்டு. பாடசாலையில் ஒன்று சேர்கிறது கிட்டத்தட்ட 2000 பிள்ளைகள். அந்த 2000 பிள்ளைகளும் இதுல நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, வீடு போ காடு வான்ற நிறைய பேர் இதுக்குள்ள இருக்கிறோம் நாங்க. ஆனா அந்த 2000 பேரும் இளம் பிள்ளைகள், நாளை இந்த ஊரின் தூண்களாக இருக்க போகிறவர்கள். அப்ப அந்த பெரும்பான்மையான வாழுகிற அந்த மக்களை, வாழுகிற அந்த சந்ததியை கவனிக்காமல், சரி செய்யாமல், அதற்குரிய வழியை அமைக்காமல் ஊரை தக்வா உள்ள ஊராக மாற்றுறது, ஊரை மார்க்கத்துக்கு தோதான ஊராக மாற்றுறது என்கிறது சாத்தியப்படாது.
இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் பள்ளிகள் விஷயத்தில் நாம் எப்படி கவனம் செலுத்துகிறோமோ அதே போல அந்தந்த ஊரில் வாழக்கூடிய மக்கள் அந்தந்த ஊரின் பாடசாலைகள் விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் வரும். பள்ளியை கவனிப்பது மார்க்க வேலை என்று பார்த்து பாடசாலை விஷயத்தில் நாம் கவனம் இல்லாமல் இருந்தோம் என்றால் இந்த மார்க்க வேலையினால் பெரும்பாலான வளர்கிற சந்ததிகள் நெறிப்படுத்தப்பட மாட்டார்கள். நாளை அவர்கள் தான் ஊரின் தலைவர்களாக வருவார்கள். அப்ப ஊரின் அழிவுகளுக்கான அடித்தளம் அப்படித்தான் உருவாகிறது. இந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, எந்த ஒரு ஊராக இருந்தாலும் 2 விழிகளாக பள்ளியும் பாடசாலையும் இருக்கும். பள்ளிகள் விஷயம் சரியாக நிர்வகிக்கப்பட வேண்டும். பள்ளி வெறுமனே 5 நேர தொழுகைக்குரிய இடமாக மட்டும் இல்லாமல் மக்களை நெறிப்படுத்துகிற ஒரு இடமாக அமைய வேண்டும். பள்ளிகள் மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடமாக மாற வேண்டும். பல ஊர்களிலே குர்ஆன் மதரசாக்கள் என்பது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கலாம். சின்ன சின்ன ஊர்கள், பெரிய அளவிலான உலமாக்கள் இல்லாத சில ஊர்களிலும் பெரிய அளவிலான குர்ஆன் மதரசாக்கள் திட்டமிட்டு பாடத்திட்டங்கள் போட்டு அவர்களுக்கென்று சிலபஸ்கள் அமைக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பணம் கட்டி அதாவது தஜ்வீத் முறையோடு குர்ஆனை படிக்கக்கூடிய மார்க்க சட்ட விதிகளோடு மார்க்க அடிப்படைகளை படிக்கக்கூடிய மதரசாக்கள் இருக்கிறது. குர்ஆன் மதரசாக்களை சொல்கிறேன். இந்த விஷயத்தில் ஊர் நிர்வாக அதாவது பள்ளிகள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. ஒரு ஊரில் பல பள்ளிகள் இருக்கலாம். பல பள்ளிகளுக்கு இடையிலே மார்க்க விஷயங்களில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். மார்க்க விஷயங்களில் கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்கள் போக ஊரின் நலன் என்று வரக்கூடிய விஷயங்களிலும் ஊரில் இருக்கக்கூடிய மக்களை, வலைஞர்களை, யுவதிகளை வழிநடத்துகிற விஷயங்களிலும் பள்ளிகளுக்கு இடையிலே முரண்பாடு கிடையாது. அது எல்லோரும் ஏகோபித்த விஷயங்கள். முரண்பாடான விஷயத்தில் எங்களுக்கு உடன்பாடு காண முடியாவிட்டால் உடன்பாடாக இருக்கக்கூடிய விஷயங்களிலாவது ஒன்றுபட்டு செயல்பட வேண்டி வரும். அப்படி இல்லாம எங்கட பள்ளியை நாங்க பார்ப்போம், உங்களோட பள்ளியை நீங்க பார்ப்போம் என்று சொன்னால் அது ஊரை வழிநடத்துறதாக அமையாது. இந்த விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. பாடசாலையில் கவனம் செலுத்துறது என்று சொன்னா தலைவலி வந்தா தலானிய மாத்திர மாதிரியான ஒரு வேலை திட்டம் எல்லா பாடசாலைகளும் நடக்குது. சீர்திருத்தம் வரணும் என்ன கேட்டா எங்களுக்கு விருப்பமான ஒருவர் அதிபராக வர வேண்டும். அதிபர் மாற்றுவதுதான் பாடசாலையின் சீர்திருத்தம் என்கிற ஒரு நிலை இன்னைக்கு நிறைய முஸ்லிம் ஊர்களில் இருக்கிறது. சிஸ்டம் மாற்றப்பட வேண்டும். மாணவர்களுடைய வழிமுறை மாற்றப்பட வேண்டும். கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய மனப்போங்கு மாற்றப்படுத்த வேண்டும். அந்த ஊருக்கான ஒரு கட்டுப்பாட்டு தன்மை வர வேண்டும். இந்த பாடசாலை சரியான முறையிலே வழிநடத்தப்பட்டு அவர்களுடைய உலக கல்வியும் சரியாக கொடுக்கப்பட்டு அதுக்கு தோதாக அவர்களுக்கு தேவையான மார்க்க வழிகாட்டலும் கொடுக்கப்பட்டால் ஒரு பெரிய சமுதாயம், ஒரு அடுத்த ஜெனரேஷன் ஒன்று உருவாகிறதுக்கான வழி அமைக்கப்படும். எனவே எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊர் மக்கள் அந்த ஊரினுடைய பள்ளியை முறையாக நிர்வகிக்கிறது என்கிற விஷயத்திலும் அந்த ஊரினுடைய பாடசாலையை முன்னேற்றம் கொண்டு வருவதற்கும் அதன் ஒழுக்கத்தை சீர் செய்வதற்கும் கட்சி பேதம் இல்லாமல், அமைப்பு பேதம் இல்லாமல், இயக்க பேதம் இல்லாமல் ஒரு பொது நலனோடு செயல்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலைமை ஏற்படவில்லை என்று சொல்லி சொன்னால் கல்வி உள்ளவர்கள் உருவாகுவார்கள், அவர்கள் ஒதுங்குவார்கள். செல்வம் உள்ளவர்கள் அவர்களுக்கு நெறி இல்லாமல் அவர்கள் சில தவறுகளுக்கு வழி போவார்கள். அது ஊருக்கு ஃபித்னாவுடைய வாசல் திறக்கப்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் காரணமாக அமையும் என்கிற தகவலை உங்கள் முன்னால் வைத்து, எனவே அந்தந்த பகுதியில் வாழக்கூடியவர்கள் அந்தந்த ஊரினுடைய சீர்திருத்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஏனைய ஊர்களோடு ஒப்பிடுகிற போது இந்த ஊரை பொறுத்தளவுல அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலமாக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த நாட்டுக்கு முன்னுதாரணமாக அமைந்த ஏராளமான உலமாக்களை கொடுத்த அரபு மதரசாக்கள் இங்கு இருக்கிறது. கல்வி கற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அருளால செல்வம் வளம் படைத்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இந்த இடம் அமைந்திருக்கக்கூடிய இடமும் முன்னேற்றத்துக்கு தேவையான அடிப்படையிலே அதாவது சூழல் அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளால் நாட்டுக்கு வந்த அனர்த்தங்களிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய அளவுக்கான ஒரு மைய இடத்திலே அல்லாஹ் தஆலா இந்த பூமியை அமைத்திருக்கிறான். இந்த வளங்கள் புறக்கணிக்கப்பட்டால், இந்த வரங்கள் நன்றி செலுத்தப்படாமல் விடுபட்டால், நன்றி செலுத்தப்படுதல் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளை அனுபவிக்கிறதுங்கிறது.
நன்றி செலுத்தப்படாமல் விடுபட்டால் அது அல்லாஹ்வுடைய கோபத்துக்கான அடிப்படையாக அமையலாம். எனவே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வளங்களை உரிய முறையில் பயன்படுத்தி ஊரினுடைய மார்க்க உலக விவகாரங்களுடைய சீர்திருத்தத்துக்கு ஊரில் இருக்கக்கூடிய நல்ல மக்கள் ஒருமுகப்பட்டு முயற்சி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இதை உங்களுடைய இன்றைய பெருநாள் சிந்தனையாக உங்கள் முன்னால் வைக்கிறேன். அல்லாஹ்வுடைய அருளால் இந்த தினம் ஈகை திருநாள். இந்த நாளில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ்வை புகழ்ந்து தக்பீர் சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு மார்க்கம் சொல்கிறது. எங்களுக்கு மத்தியில் உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது மார்க்கத்தினுடைய வழிமுறையாக இருக்கிறது. எனவே இந்த மகிழ்ச்சியான இந்த நன்னாளில் நாம் எங்களுக்கு மத்தியில் உறவுகளை வளர்த்துக் கொள்வோம். இந்த ஊரினுடைய மார்க்க சமூக நலனுக்காக முயற்சி செய்வதற்கு ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் கொஞ்சம் பேராவது ஒருமுகப்பட்டு அதாவது நல்ல முடிவுகளுக்கு வருவது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் உலகம் ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. பெரிய ஒரு உலக அளவிலே பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. இது இன்னும் விரிவாகினால் நிறைய அரபு நாடுகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அரபு நாடுகள் பாதிக்கப்படுவதால் லட்சக்கணக்கான எங்களோட மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அது எங்கள் எல்லோரையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இந்த சூழலை அல்லாஹு தஆலா முஸ்லிம் சமூகத்துக்கு சாதகமானதாக ஆக்கி தர வேண்டும் என்று இந்த போர் மனித குலத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய அழிவிலிருந்து உலக மக்களை அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும் என்று இந்த போரினுடைய தீமைகளிலிருந்து எங்களுடைய நாட்டை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சிறப்பித்து கூறிய சிறந்த ஊர்களுக்கு ஒரு அடிப்படையாக அந்த ஊர்களை போன்ற ஒரு ஊராக அல்லாஹு தஆலா எங்களுடைய இந்த ஊரை ஆக்க வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்த ஊரினுடைய அம்சங்கள் எங்களுடைய ஊரில் வந்துவிடக்கூடாது என்றும் பிரார்த்தித்து இந்த குத்பா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.